ஹலோ, ஆமாம் அர்ஜுன் தான் பேசுகிறேன். ஓ நீங்களா? சொல்லுங்கள். ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணால் மெசேஜ் அனுப்பலாம். ஃபோன் எப்போ கையிலே தான் வச்சுருப்பேன். சரி ஓகே, நான் வெளில கிளம்புறேன், அப்புறம் அடிக்கிறேன். ஓகேயா? வச்சுட்டா? ஓகே மச்சி, ஷுவர் வந்துடுறேன்டா. என் பேர் அர்ஜுன். நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன். எங்கள் அம்மா அப்பா தாத்தா நான் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க. நான் ரொம்ப ஆக்டிவான பையன். எல்லாரும் என்னை ரொம்ப பிரைட்டுன்னு சொல்லுவாங்க. படிப்பும் அப்படி தான். ரீசெண்டாக ஏற்பட்ட அந்த பழக்கம் எல்லாருக்கும் என் மேலே வெறுப்பு வர வச்சிருச்சு. எவ்வளோ அன்பான அம்மா எப்படி ஆயிட்டாங்க. பின்ன காலங்காத்தாலேயே ஃபோன் எடுத்தா கோவம் வராதா என்ன? ஹலோ, ஹாய். சாரிடி, நைட்டு ஃபோன் பண்ண முடியல. டேய், காலையிலே ஆரம்பிச்சிட்டியா நீ? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருந்தால் எப்படி படிப்ப நீ? காலேஜுக்கு போகிறதில்ல, படிக்கிறதில்ல, எல்லா சப்ஜெக்ட்லும் ஃபெயில் வேற. என்னதான் ஆக போறியோ நீ? போ. ஏமா என் மானத்தை வாங்குறேன்? லைனில் இருக்காங்களே என்னமா நினைப்பாங்க? தாத்தா நிலைமையே தலைகீழ ஆயிடுச்சு. வயசில் பெரியவர், எவ்வளோ அட்வைஸ் பண்ணாரு கேட்டனா? சொல்லு மச்சான். செம்ம படம்டா நிஜமாவே. கடைசி சீன் சான்ஸே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் போகிறீங்க போல? போலையா? டே அர்ஜுன். காலி பேக். என்னடா இது? மணி என்ன ஆகுது? காலேஜுக்கு காலேஜ் எக்ஸாம் விஷயம் தான் பேசிகிட்டு இருந்தேன். காலேஜ் எக்ஸாம் விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் வேறு ஃபோன் பேசுகிறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? அர்ஜுன், சதா நீ ஃபோன்லேயே கான்சன்ட்ரேஷன் செலுத்தி காதில் வச்சு பேசினா கேன்சர் வருமா, வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே பாதிக்குமா. ஏன்னா எண்ணங்கள்லாம் வேறு பக்கம் போயிடும். இன்னொன்று தெரியுமா, நீ பேசுகிற ஃபோனுக்கு எவ்வளவு பில்லு வருதுன்னு பாரு. யார் கட்டுறது இதெல்லாம்? நீங்கள் தான், வேறு யார்? வேலையை பாடுறா. நான் காலேஜ் போகும்போது உதவுமே ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் அது என்ன உதவாமல் ஆக்கிடுச்சு. ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கூட திட்டு வாங்காமல் இருந்ததே கிடையாது. இதனால் காலேஜ் எவ்வளோ கெட்ட பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம சில வீடியோ ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி மாண்டேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெனி டைப்ஸ் ஆஃப் மாண்டேஜஸ் இருக்குது. இன்றைக்கி வர படங்களில் எடிட்டிங் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் மாண்டேஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாண்டேஜஸ்னால் கிராமர் ஃபார் எடிட்டிங். எடிட்டிங்னு சில கிராமர்ஸ்லாம் இருக்குது, அதுதான் மாண்டேஜஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாண்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டோனல். எடியட், கெட் அப். நான் அப்பலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், மொபைலை நோண்டிட்டு இருக்கிறேன். வெளில போக முதல்ல. Get out. Get out, man. இல்லை எதுக்கிட்ட காலேஜ் வரீங்க? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுறது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, கேம்ஸ் விளையாடுறது, என்னையே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறது கெடுத்துருச்சு. எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. படிக்கலான்னு உட்காருவேன், அப்போ பார்த்து கரெக்டாக ஃபோன் வரும். நானும் படிக்கிறத விட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிருவேன். இப்படி இருந்தால் படிப்பில் எப்படி கவனம் வரும்? Hey, hi. Hi, da. What's up? Nothing much. Why did you cut my call last night? Sorry, da. Anyway, okay, leave all that.
டே அர்ஜுன், பாத்தியா உன் கான்சென்ட்ரேஷன் எங்கே போகுதுன்னு பாத்தியா? செல்ஃபோன் வந்த உடனே கிறுக்க ஆரம்பிச்சிட்ட. ஏன்டா எப்போ பார்த்தாலும் சதா இப்படி ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? காலேஜ் படிப்பு என்ன ஆகுறது? ஒன்று சொல்கிறேன் கேளு, இந்த செல்ஃபோனால் என்ன கதி ஆக போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஓகே பாரு. வண்டி ஓட்டும் போது மொபைலில் பேசக்கூடாதுன்னு எத்தனை போர்டில் பார்த்துருப்போம், எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன். மச்சான் எப்படா பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்டாடா? ஆமாம், அந்த இடத்துல தான் இருக்கேன் இப்போ. ஓகே மச்சி, ஷுவர் வந்துடுறேன்டா. பார்த்தீங்களா, இந்த நிலைமையிலையும் என் கை அந்த மொபைல் ஃபோன் கிட்ட தான் போகுது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நான் அப்பயே கேட்டிருக்கணும். இப்போ தெரியுதா எனக்கு எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு? ஆமாங்க, நான் ஒரு மொபைல் அடிக்ட். நீங்களே என்ன மாதிரி ஆகிடாதீங்க.